ஏகாதசி திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராப்பத்து பகல் 10 என்கிற பாரம்பரிய வைபவ நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் பகல் 10 கடைசி நாளான இன்று வைகுண்ட ஏகாதசி நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை தமிழகத்தின் அனைத்து கோவில்களிலும் சொர்க்கவாசல் நடை திறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தரிசன ஆலயங்களில் முதன்மையானதுமான திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தில் காலை 4:57 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இந்த வைபவத்திற்கு பின்னர் பாண்டவ கொண்டையுடனும் கொஞ்சம் கிளியுடனும் மண்டபத்தில் எழுந்தருளினார். கோவிலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற முழக்கங்களை எழுப்பினர். திவ்ய தேசத்துல மிகவும் புனிதமான ஒண்ணு. இந்த இடத்துல விசேஷம் என்னன்னா வைகுண்ட ஏகாதசி தான். நேத்திக்கு மோகினி அலங்காரம் இன்னும் அதை விட பிரமாதமா இருந்தது. ஆழ்வார்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து சேவிக்கிறதுக்கு ரொம்ப குடுப்பின வருகிறோம். ரொம்ப நன்னா சேவிச்சோம். இன்னைக்கும் ரத்னங்கி சேவை ரொம்ப பிரமாதமா இருந்தது. பெருமாளோட அனுகிரகம் எங்களோட முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால நாங்க இந்த சேவை எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதருடைய திருக்கோயிலுடைய சொர்க்கவாசல் திறப்பு விழா பக்தர்கள் எல்லோரும் நாம சங்கீதத்தோட நாமாவளி ஜெபிச்சு ஓம் நமோ நாராயண மகாமந்திரம் ஜெபித்து சந்தோஷமா ராத்திரியெல்லாம் விழித்திருந்து புறப்பாடாக பார்த்துட்டு இப்ப நாங்க சொர்க்கவாசல் வழியா வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மிகவும் பாரம்பரிய திருக்கோவிலான சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ஏற்பட்ட சிறப்பாக நாம் எல்லாம் இதை நடத்துகிறோம். எல்லாரும் பெரியவாள்லாம் நடத்துகிறா. அதுக்கு நமக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இங்கே வந்து அந்த சுவாமியை தரிசித்து அவருடைய அருளை பெறுவதற்கு பெரிய ஒரு பாக்கியமாக கிடைக்கும்.